வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு சுவையான கடலைக்கறி தான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விதமாக வாங்க எப்படி செய்வோம்ன்றதை பார்ப்போம். பார்க்கவே கடலைக்கறி நல்லா இருக்குது. தேவையானதெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாகின பிறகு கடுகு சீரகம் சேர்த்துருக்கிறேன். அதோட வெள்ளைப்பூடு வெங்காயம், ஒரு வெங்காயம் நீண்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு மஞ்சள் மிளகாய், பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், அது வதங்கிட்டுது லேசாக. சுவையாக இருக்கும். கடலை நான் பால் கறி தான் செய்கிறேன். இந்த பால் கறிக்கு கறி மிளகாய் சேர்த்து செய்தால் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், அதெல்லாம் நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு ஒரு பிடி பட்டாணி கடலையும் ஒரு தக்காளி பழமும் நான் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மூடி விடுவோம். அந்த தக்காளி பழமெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் சரக்குத்தூள் சேர்ப்போம். என்ன தூளுண்டா சீரகத்தூளும் மிளகுத்தூள், மஞ்சள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கடலைக்கறிக்கு சீரகத்தில் சேர்க்க வேணும், அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலையையும் நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற கடலையையும் இதோடு நல்லா சேர்த்துக்கொள்வோம். கடலை சாப்பிட்றது மிகவும் நல்லது. அவிச்ச கடலை நிறைய சத்துக்கள் இருக்குது கடலையில். கட்டாயம் காலை உணவுக்கு அவித்த கடலை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அவித்த கடலை சாப்பிடும்போது கொஞ்சம் அவித்த கடலையோட தேங்காய்ப்பூ, வெல்லம், சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். அப்புறம் கடலையும் கொட்டி மூடியாச்சு. நல்லா கொதிச்சு பாருங்கள், நல்லா இதாகி வந்திருக்குது. இப்போ நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நல்ல சுவையாக இருக்கும் இந்த கடலைக்கறி. நாங்கள் ரொட்டி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த கடலைக்கறி. பராட்டாக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பாலும் கொதிச்ச பிறகு கறி ஒரு 5 நிமிஷம் போதும் செய்கிறதுக்கு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துருக்குறேன். அதோட தேசிப்புளியும் ஒரு பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணினோம்னா கடலைக்கறி செய்து முடிஞ்சிட்டு அருமையான சுவையில் ஒரு சுவையான கடலைக்கறி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே நல்லா இருக்குது. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இதுதான் எங்களுடைய மதிய உணவு. முருங்கைக்காய் கறி, கத்தரிக்காய் பிரட்டல், அருமையான சாப்பாடு இன்றைக்கு மதியம். முட்டை அவியல், பருப்பும் கீரையும் கடலை, பருப்பும் கீரையும் கடையல், பருப்பும் கீரையும் கடையல், அங்கே கடலைக்கறி. இதுதான் எங்களுடைய மதிய உணவு. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.